விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை. நான் எப்பயுமே அதை பண்ணுவேன். ரெண்டு பேரும் சமமா பார்க்கலாம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. சென்னை வந்த விவசாயிகளுக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க கொடுக்கிற 35,000 ரூபாய் வச்சுட்டு மிளகா நாத்து கூட வைக்க முடியாது சாமி. அவ்வளவு நிலைமை மோசமா இருக்கு. நாங்க முதல்வர் அவர்கள் உண்மையை உணரணும்னு சொல்றாரு. அடுத்த ஜென்மம் எடுத்த நாடு விவசாயி தானே சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? அடுத்த ஜென்மம் எல்லாம் வேண்டாம். இந்த ஜென்மத்திலேயே உங்க அமைச்சர்ல பூரா கூட்டிட்டு வாங்க, நீங்களும் வாங்க. ஆளுக்கு 2 ஏக்கர் தரலாமா? குத்தகையும் வேண்டாம். குத்தகையே விவசாயம் பண்ணி பாருங்க. லாபத்துல வந்தா நீங்களே வச்சுங்க. நாங்க கடன் தள்ளுபடி கேட்கவே சொல்லாமா? அதைத்தான் முதல்வர்களுக்கு சொல்றது என்னன்னா, விவசாயிகள் அங்கங்க போராடுறான். ரொம்ப கேவலம். உணவுத்துறை அமைச்சர் சொல்றாரு வெங்கட்ரமணன், விவசாயிகள் போராடுறாங்களா? நான் பார்த்தனே, என்னமே எனக்கு தெரியலங்கிறார். இந்த அமைச்சர்கிட்ட இங்க வந்து பார்க்க சொல்லுங்க. இப்போ மயிலாப்பூர் இருக்கிற அமைச்சர் அவர்களே, இந்த கூட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? விவசாயிகள் ஒண்ணு சேர மாட்டாங்க, அங்கங்க கொடி பிடிச்சு கலெக்டர் ஆபீஸ்ல போயிருவோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் கடந்த ஆட்சியில் திமுகவும் நினைத்தது. வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா? வீட்டுக்கு